எங்களுக்கு ஆண்டவரே கூடி வர பண்ணின உம்முடைய தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த 8வது நாள்லையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நீ நடத்தி வந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி. கிருபையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. இரக்கமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். நீடிய சாந்தமுள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பகலிலே ஆண்டவரே மேக ஸ்தம்பமாகவும் இரவு நேர அக்கினி ஸ்தம்பமாவும் எங்களோடு இருந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாய் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மெய் உயர்த்துகிறோம், மெய் போற்றுகிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. எபினேசரே மெய் துதிக்கிறோம். யெகோவா ஈரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்மலையான தெய்வமே மெய் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி. எங்கே 2 3 கூடியிருக்கிற இடங்கள்ல நான் வந்து வாசம் பண்ணுவேன் சொன்னவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மத்தியில் நீங்க இறங்கி வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்க மேல உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்களோடு வாசம் பண்ணுகிற ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மெய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என்
நாங்க வாழ்வது உம்முடைய ஊழியத்தை செய்யப்பா. ஆண்டவரே, உம்முடைய எழுப்புதலுக்காக ஓடுகிறதற்காக தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பரிசுத்தமுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 8வது நாள் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் பதிலை ஆண்டவரே தந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலை தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வ மகிமை எங்களோடு கூட இருப்பதாக. இன்னும் ஆண்டவரே எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே அந்த எழுப்புதலை நோக்கி நாங்கள் இன்னும் அதிகமாய் ஓட ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ மகிமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்ட ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்னதான் செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று
கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோயேல், எல்லோயேல், எல்லோயேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோயேல், எல்லோயேல், எல்லோயேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான்
உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர்.
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க
எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ள செயல்படுகிற ஒரு தேவன், எங்களுக்குள்ள சோர்வுகள் வராது. நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். என் தேச எல்லையெங்கும் ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். என் தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாயிறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை
பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எல்லாரும் ஒரு ஜெபமா நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஏறெடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு ஜெபமேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும்பா. இந்த கடைசி காலத்துல தேசத்துல ஜெபம் அதிகமா தேவை ஆண்டவரே. அந்த ஜெபத்துல எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க. உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதர் அந்த வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. உலகமெங்கும் ஊற்றப்படட்டும்பா. உலகமெங்கிலும் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும். சபைகள் உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும்பா. எங்களுடைய தேசம் எங்கும் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு நபர்கள் மேலேயும் ஊற்றப்படட்டும்பா. இந்த ஜெபமேகம் எங்களுக்குள்ள எழும்பட்டும். பூமி எங்கும் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. புதல்வர்கள் புதல்விய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்விய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமானோரே. எங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காணணும்பா. முதியோர்கள் கனவுகளை காணணும். எங்க மேல உம்முடைய ஆவியானவருடைய மகிமையை பொழிந்தருளுங்க. உங்க தேசத்துல உம்முடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. நம்மளை விட்டா திறப்பில் நின்று ஜெபிக்க யாருமே இல்லை. வாசலில் நின்று பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து
அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து. அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. உங்கள்கிட்ட தான் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்க முடியும். எங்களுடைய ஜபங்களை கேட்டு தேசத்துல ஒரு ஜப மேகத்தை எழுப்பி தாங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் தரிசனங்கள் உண்டாகட்டும். பேதுருக்கள் எழும்பட்டும்பா, ஸ்தேவான்கள் எழும்பட்டும், பவுல்கள் எங்களுடைய தேசங்கள்ல எழும்புவார்களாக. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின். எங்களுடைய வேலைகள் எல்லாம் உடைய சமூகத்துல நின்று மன்றாடி ஜெபிப்பதுதான்ப்பா எங்களுடைய கடமை. திறப்பின் வாசலில் நின்று ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாட நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். எழுப்புதல் காலத்துல இது எல்லாம் நடக்கும்பா. நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், மூடவர் எல்லாம் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், மூடவர் எல்லாம் நடக்கணுமே. இதுக்கு உங்களுடைய ஆவியானவருடைய அந்த பொழிந்தருகிற வல்லமை எங்க மேல ஊற்றப்படணும் ஆண்டவரே. எழுப்புதலை நாங்க பார்க்கணும்பா. எங்க தேசத்துல மாற்றத்தை நாங்க பார்க்கணும். அதற்கு எங்களுடைய ஜெபம் தேவை. ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்த. அனுதினமும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகணும்பா. சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா. பொழிந்தருளும் எங்க மேல உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. பொழிந்தருளுங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. பூமி எங்கும் தேசத்துக்காக நின்று ஜாமக்காரராய்
எங்களை மாற்றுங்க. பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. திறப்பிலே நின்று ஜெபிக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார் என்று ஏசாயா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த மனிதர் நம்மளா இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, திறப்பிலே நின்று ஜெபிக்கிற மனிதராய் நாங்க இருக்கோம்பா. வாசலில் நின்று பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாட நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாட நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், மூடவரெல்லாம் நடக்கணுமே. எழுப்புதல் காலத்துல அந்த ஜெபமேகம் நம்மளுக்குள்ள வெளிப்படும் போது நிச்சயமா அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம்மளுடைய சபைகள்ல தேசங்கள்ல நிச்சயமா நடக்கும். விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. 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 மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா.
ஊற்றுங்கப்பா. உலகமெங்கும் உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். கண்கள் காணவே எங்களுடைய கண்கள் காணணும்பா. அந்த எழுப்புதலை எங்களுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எல்லா கூலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். எல்லா கூலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
நிரம்பனும் நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயணும். எல்லா குளங்களும் நிரம்பி நதியாக பாயணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த ஜெபமேகம் எழும்பி நம்ம அதிகமாக ஜெபிக்க போது மட்டும்தான் நம்மளுடைய தேசத்தில் மகா பெரிய எழுப்புதலை பார்க்க முடியும். எழுப்புதலுக்கு தன்னும் வராததுக்கு காரணம் நம்மளுடைய ஜெபம் நம்மளுடைய தேசத்தில் இன்னும் அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா எழுப்புதலை நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஆண்டவரே, இன்னும் உங்கள் ஜெபத்து மேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஜெப ஆவி எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவதாக, எல்லா குளங்களும் நிரம்பணும் ஆண்டவரே, நதியாய் பாயணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசம் எழுப்புதலுக்குரிய ஒரு தேசமாய் மாறணும் ஆண்டவரே. இன்னும் உடைய ஜெபத்துக்குள்ள நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ மகிமை எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளோடு கூட தேவன் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க தொடங்கிடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 30-31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். எசேக்கியேல் 22:30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய பலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த நாட்கள் நாம் எதற்காக நின்று கொண்டிருக்கிறோம்னா, ஒரு தேசத்தில் சபைகளில் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடணும்னு சொல்லி நாம் இரவு நேரத்தில் திறப்பில் நின்று கர்த்தருக்கு முன்பாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபங்களை அவர் கருத்தாய் கேட்கிறார். நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. முதல்ல திறப்பில் நிற்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அல்லேலூயா. இந்த திறப்பில் நிற்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள் எதிரிகள் உள்ள நுழையக்கூடாதபடி அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய மதிலை என்ன செய்வாங்க, சுவர் கட்டிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாசல் இருக்கும். அந்த வாசலுக்கு முன்பாக சில விதமான இராணுவங்கள் அந்த இடத்துல நின்று எதிரிகள் யாரும் உள்ள வரக்கூடாத அளவுக்கு என்ன செய்வாங்க, ஒரு காவலுக்கு பாதுகாப்புக்கு அவங்க நிற்பாங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு பேர் தான் என்னன்னா, நைட்டில் நிற்பாங்க, பகலில் நிற்பாங்க. அப்பைக்கப்போ இவங்க ஷிஃப்ட் மாறி மாறி அந்த இடத்துல போய் நிற்பாங்க. இவங்களுக்கு பேர் தான் திறப்பிலே நிற்கிறவர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ நாம் எதுக்காக இப்படி நிற்கிறோம், திறப்பிலே நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம வீடுகளுக்குள்ள, நம்ம ஊர்களுக்குள்ள, நம்மளுடைய சபைகளுக்குள்ள, இல்லை நம்ம தேசங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஊடுருவல்களை சத்துருவாகிய பிசாசானவன் கொண்டு அநேக குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி சீரழிவுகளை கொண்டு வர்றதுனால இந்த இடத்துல இருக்கிற அந்த எதிரியின் ஆயுதங்களை, அந்த சாத்தானுடைய கிரியைகளை நாம் விரட்டுவதற்காக, நிர்மூலமாக்குவதற்காக இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல திறப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல நம்ம எப்படிலாம் திறப்பில் நிற்கலாம், நம்ம எப்படிலாம் நிற்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய குடும்பங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கலாம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் லோத்து என்கிற ஒரு மனுஷன், இவனுடைய சகோதரர் யாருன்னா ஆபிரகாம். நமக்கு ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து. இவங்க 2 பேருமே சகோதரர்கள். இவங்க என்ன அப்படின்னா, இவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால கீழ்ப்படிந்து அவங்க சொந்த ஊர்ல இருந்து என்ன செய்யறாங்க, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு அவங்க கடந்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில லோத்துவினுடைய ஆடு மாடுகளும் என்ன செய்யுது, பெருக்கமடையுது.
இந்த ஆபிரகாமினுடைய ஆடு மாடுகளும் பெருக்கம் அடையுது. இப்ப 2 பேருக்கும், அந்த வேலைக்காரங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் உண்டான உடனே இப்போ அங்க என்ன சொல்றாரு ஆபிரகாம்னா, நீ கிழக்க நோக்கி போனீங்கன்னா நான் என்ன செய்றேன், மேற்க நோக்கி போறேன், நீ வடக்க நோக்கி போனீங்கன்னா நான் தெற்க நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானமாவே பிரிஞ்சிருவோம்னு சொல்லி சில ஆலோசனைகளை ஆபிரகாம் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி லோத்து ஒரு குறிப்பிட்டதான பட்டணத்துல போய் இருக்கிறார். அந்த பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாய் மாறுகிறது. அந்த பட்டணத்துக்கு பேரு சோதோம் குமாரர் பட்டணம். அல்லேலூயா. இப்ப நாட்கள் ஆகிறது, அந்த பட்டணத்தினுடைய பாவங்கள் பெருகினதுனால அந்த பட்டணத்தை அழிக்கணுங்கிற ஒரு நிலை, தேவனால ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த பட்டணம் அழிக்கப்படுகிற சூழ்நிலை வந்த உடனே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறானேங்கிறத ஆபிரகாம் அறிந்து கொள்ளுகிறார். அந்த பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு முன்பாக இவன் திறப்பிலே நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, தன்னுடைய சொந்த சகோதரன் இந்த மாதிரி அழிவுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன் குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக அவன் தரப்புல நிற்கிறான். என்ன நிவேதா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்களேன், கையை வசதி சொல்லுங்க அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, முதல்ல நம்மளுடைய வீட்டுக்காக தரப்புல நிக்கலாமா? நம்மளுடைய குடும்பத்துக்காக தரப்புல நிக்கலாமா? நம்மளுடைய பட்டணத்துக்காக தரப்புல நிக்கலாமா? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக, நம்ம வீட்டுக்காக நம்மளால தரப்புல நிக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்துல கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் முழுவதும் திறப்புல நிக்கிறான். மறுநாள் காலையில விடியற் காலத்துல எந்த இடத்துல நின்னானோ அந்த இடத்துல திரும்ப போய் நிற்கிறான். அதாவது அங்க புகைக்காடாய் அது என்ன செய்யுது, எழும்பி வருகிறத பார்க்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த லோத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப என்னன்னா, தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிற வரைக்கும் இவன் என்ன செய்யல, ஜெபத்தை விடல. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் திறப்புல நிக்கிறது. கைத்தட்டுங்கள் ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என் கணவர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என் மனைவி ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என் பிள்ளைகள் தேவனை தேடுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்னுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறோம் பாருங்க ஆண்டவர் சமூகத்துல. அதுக்கு பேர் தான் திறப்பிலே நிற்கிறவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறார். யாரு? நெகேமியா. இப்ப நெகேமியா எந்த ஊருக்காரர்னா வெளிநாட்டுக்காரர். வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாரு. ஆனா வேத வசனம் இப்படி சொல்லுது. கவனிங்கக்கா, கவனிங்கக்கா, என்னக்கா ஆச்சு, கவனிங்கக்கா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க கேட்டா தான் நான் பேச முடியும். ஆமென். சொல்லுங்க. நீங்க கேட்டா தான் நினைச்ச முடியும், பேச முடியும். கையை நேரம் நிமிர்ந்து உட்காருங்களே. அல்லேலூயா. வர வர ஆட்களினுடைய எண்ணிக்கை ஆண்டவர் நம்மளுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே வர்றார். நல்ல நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா கேளுங்க. அல்லேலூயா. இப்போ நான் திடீர்னு கூப்பிடுவேன், அக்கா கிறிஸ்டி அக்கா சொல்லுங்க, இப்போ முதல் தலைப்பு பேசினேனே என்னன்னு கேட்டேன்னு சொன்னோன்னா டப்புன்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. அந்த மாதிரி விழிச்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, 2வது கவனிங்க. வெளிநாட்டுல போய் வேலை செய்யறார். யாரு? நெகேமியா. இப்ப வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவரு தன்னுடைய சொந்த பட்டணத்துல, சொந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடக்கிறத கேள்விப்படுகிறார். என்னன்னா, அங்க இருக்கிற அலங்கம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, இடிஞ்சு போச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே அங்கே உட்கார்ந்து அவர் திறப்புல நிக்கிறாருங்க. அவருடைய சொந்த ஊருக்காக, சொந்த பட்டணத்துக்காக. இப்ப முதல்ல நான் சொல்லி கொடுத்தேன், சொந்த வீட்டுக்காக திறப்புல நின்ற ஒரு ஆளு பைபிள்ல இருக்கிறார். இப்ப 2வது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சொந்த பட்டணத்துக்காக, சொந்த ஊருக்காக திறப்புல நின்ற இந்த நெகேமியாவை போல நாமளும் திறப்புல நிக்கணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊருக்காக எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே எங்க ஊரார் செய்த பாவங்களை மன்னிங்க. அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களே. எங்க பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் செஞ்ச பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அவருடைய ஜெபத்தினுடைய நிலைகளை பாருங்க. உபவாசம் பண்றாரு, ரெட்டுடுத்துறாரு, சாம்பல்ல நிக்கிறாரு. இப்படி ஒரு ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார். ஆமென். அப்ப நம்மளுடைய பட்டணத்துக்காக, நம்ம ஊருக்காக, நம்ம வாழ்ற இடத்துக்காக இப்படி ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாமா? இதுக்கு பேர் தான் திறப்பிலே நிற்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய ஊருக்காக நம்ம திறப்பிலே நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார், கேட்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது நல்ல கவனிங்க,
தன்னுடைய சொந்த பந்தங்கள் குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட தேதியில அழிக்கப்பட போகுதுங்கிற ஒரு செய்தியை மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவிக்கிறார். இப்ப மூணாவது சம்பவத்தை நல்ல கவனிங்க. தன்னுடைய இனத்தாருக்காக இந்த அம்மா தரப்புல நின்று ஜெபம் பண்ணுது. நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன், வீட்டுக்காக தரப்புல நிக்கலாம். ரெண்டாவது நம்ம ஊருக்காக தரப்புல நிற்கிறவர்கள். மூன்றாவது நம்மளுடைய இனத்தாருக்காக, நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக. எங்களுடைய சொந்த பந்தம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க, எங்க சொந்த பந்தம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, எங்க சின்னம்மா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அத்தை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இந்த எஸ்தரை போல தன்னுடைய சொந்த பந்தத்தினுடைய நிலைகள் அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி நாம் திறப்புல நின்று ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா மட்டும் இல்லைங்க, இந்த அம்மாவோட கூட சில தாதிமார்களை கூட்டி உட்கார வச்சு, வாங்க எங்க சொந்த பந்தம் அழிஞ்சு போக போறாங்க, அப்படி ஜெபம் பண்ணுவோங்கிற அந்த பாரம் அந்த அம்மாவுக்குள்ள எழும்புனதுனால ஒரு நாள் அந்த சொந்த பந்தம் முழுவதும் இந்த அம்மாவனுடைய ஜெபத்தை கேட்டு பாதுகாக்கப்பட்டாங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்ப நான் நினைக்கிறேங்க, இந்த இனத்தார் ரட்சிக்கப்படுறதுக்காக தன்னுடைய ஜீவனையும் இந்த அம்மா என்ன செய்யல, பொருட்டா நினைக்கல. நான் ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு நான் நேர ராஜாவின் இடத்துல போறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு ராஜாவின் இடத்துல போறாங்க. காரியம் மாறுதலா என்ன செய்யுது? கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அடுத்து நாம் எதுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னா, மோசேங்கிற ஒரு மனுஷன் இவன் போய் தரப்புல நிக்கிறான். எதுக்காக? இந்த ஜனங்க பாவம் செஞ்சிட்டாங்க, விடு மோசே, இந்த ஜனங்களை நான் என்ன செஞ்சிடறேன், அழிச்சிடுறேன், உன் குடும்பத்தை மட்டும் நான் பாதுகாத்துறேன், உன்னுடைய சந்ததி ஒரு பெருக்கத்தை பார்க்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சபை ஜனங்களுக்காக திறப்புல நின்று இவன் என்ன செய்யறான், இவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இப்ப நம்மளும் ஜெபிக்கலாமா? நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஜனங்க, நம்ம பாருங்களேன், நம்ம ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஊர் ஊரா சொல்லுவோம், ஆனா அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணுங்கிற மனநிலை நமக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா. அவங்க தவறு பண்ணிட்டா நம்ம என்ன வேணாலும் சொல்லுவோம், ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அதை எதை எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவர் அவங்களுக்காக நாம் திறப்புல நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, இதைத்தான் கர்த்தர் நம்மளிடத்துல என்ன செய்கிறார். அல்லேலூயா. குற்றப்படுத்துறது முக்கியம் அல்ல, தேவனிடத்துல அதுக்காக பரிந்து பேசுவது தான் நமக்கு என்னது முக்கியம். அல்லேலூயா. அப்ப இந்த மோசே ஆண்டவர் இடத்துல போய் இந்த ஜனங்க தப்பு செஞ்சுட்டாங்க, கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லல. அவங்களுக்காக இந்த மோசே திறப்புல நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம நாளாவது உங்களுக்கு சொல்லித்தரேன், சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக, பின்மாற்றத்தின் ஆவிக்காக, சபைக்குள்ள ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காக, இவங்க ஒழுங்கா கிறிஸ்துவுக்குள்ள வளரணுங்கிறதுக்காக நாம் திறப்புல நின்று ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடிக்கடி அவன் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து சொல்றான். நீங்க எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, பாதியில நீங்க அழிச்சிறேன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி ஜனங்களுக்காக உட்கார்ந்து பரிந்து பேசி அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அடிக்கடி அந்த பாவத்தை உணர்த்துறான். ஜனங்கள்கிட்ட போய் பாவத்தை உணர்த்தி நேரா அங்க இருக்கிற அந்த சிலையை என்ன செய்யறான், தீக்கரையாக்கி மேலே இருந்து கரைச்சு தண்ணியில விட்டு என்ன செஞ்சிட்டான், அதை இல்லாம பண்ணிட்டான். ஆனாலும் தேவனிடத்துல திறப்புல நின்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நீங்க இந்த ஜனங்களை அழிக்கிறதா இருந்தா என் பேரை என்ன செய்யுங்க, இந்த ஜீவ புத்தகத்துல இருந்து என்ன செய்யுங்க சொன்னாரா? அப்ப அந்த இதுதான் திறப்புல நிக்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எதுக்கெல்லாம் திறப்புல நிக்கணும்? ஒண்ணு, என் குடும்பத்துக்காக திறப்புல நிக்கணும். ரெண்டாவது, என் ஊருக்காக திறப்புல நிக்கணும். மூணாவது, என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக திறப்புல நிக்கணும். நாலாவது, எங்களுடைய சபைக்காக நாங்க என்ன செய்யணும், திறப்புல நிக்கணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்ப நான் மனப்பாடம் பண்ணணும். இப்போ எங்க நம்மளை குடி அமர்த்தினாரோ ஆண்டவர், அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபிக்கணும், அங்கே திறப்புல நிக்கணும். இல்லைங்க, நான் வெளியூர்ல இருந்து, எங்க ஊர்ல சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு வந்துட்டேன், நான் எங்க ஊருக்கு தான் ஜெபம் பண்ணுவேங்கிறதல்ல. நீங்க தானியேலை பாருங்களேன், அவன் ஊரு வேற, ஆனா அவன் இருக்கிற தேசத்துல எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா.
அப்ப நாம இருக்கிற இடத்துலயும் கர்த்தர் என்ன கொடுக்கணும்? எழுப்புதலை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிற இடத்துல இருந்து திறப்புல நின்று நம்ம என்ன செய்யணும்? இது எங்க ஊரா, இது உங்க ஊருன்னு சொல்லக்கூடாது. நாம் இருக்கிற இடம் எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தானியேலை போல நமக்கும் இருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த ஒரு மனிதனுடைய ஜெபம், பக்கத்துல இருக்கிற நண்பர்களை சேர்த்து ஜெபித்த அந்த ஜெபம் தேசத்தையே மாறுதலா மாத்தி பிடிச்சா. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, நான் என்னென்ன பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன்? நம்மளுடைய சொல்லுங்க, குடும்பத்துக்காக திறப்புல நிக்கணும், நம்ம ஊருக்காக திறப்புல நிக்கணும், சொந்த பந்தங்களுக்காக என்ன செய்யணும்? திறப்புல நிக்கணும், சபைக்காக திறப்புல நிக்கணும். கர்த்தர் எங்க நம்மளை குடியமர்த்தினாரோ அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? திறப்புல நிக்கணும். நான் 5ஆவதாக, அதாவது 6 சொல்லணும். இப்ப ஆமென். அடுத்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற நபர்களும் வந்து நிற்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்பாக இவங்க ஆவியில நிரம்பி இவங்க சுவிசேஷத்தை சொல்ல துவங்குகிறார்கள். இவங்க அந்த இடத்துல நின்று திறப்புல நிற்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகிறது, உலகத்தை கலக்குகிறவர்களாய் இவங்க என்ன செய்யறாங்க? அப்ப நான் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தர்றேன். உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் எழுப்புதலை ரட்சிப்பை கண்டடையணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம திறப்புல நிக்கலாமா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க என்ன செய்யுங்க? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உலகமெங்கும் புறப்பட்டு போங்க. எது வரைக்கும்? அப்ப நமக்கு எழுப்புதல் எது வரை வேணும்? உலகம் முழுவதும் எழுப்புதல் வேணும். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணாதான் நாம் திறப்பிலே நிற்பவர்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. திறப்பிலே நிற்கிறவங்களுடைய குணம் 2 குணம் தான். தன்னை மாத்துவாங்க, மற்றவங்களும் மாறணும்னு நினைப்பாங்க. சொல்லுங்க, என்ன செய்வாங்க? தன்னை மாற்றிக்கொள்வார்கள், மற்றவர்களும் மாறணுங்கிற நினைப்பை அவங்க கொண்டு வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம் தேசத்துக்காக முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க போகிறார். இப்பொழுது ஒரு நபர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோட இணைந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தேசத்துக்கான ஜெப குறிப்பை நம்ம ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொன்ன போல தேசத்தில் ஒரு மகாபெரிய எழுப்புதல் நக்கினி பட்டியல் இன்னைக்கு நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? தேசத்தில் அநேக சபைகள் இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் சபைக்கு தேசத்தில் எழுப்புதல் உண்டான்னு சொல்லி திறப்பில் நிற்கிறோம்ல. ஆண்டவரே, இதே போல் எங்கள் சபைக்கில் ஆண்டவரே தேசத்தில் மகாபெரிய எழுப்பு நக்கினி பட்டியலிட்டேன். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்கு அந்த எழுப்பு நக்கினி பட்டியலிட்டு ஏசப்பா அந்த எழுப்புதலை கொடுங்க சொல்லி அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்குள்ள மகாபெரிய எழுப்பு நக்கின பட்டியல் எறிட்டு ஏசப்பா அக்கினியை போட வந்து சொன்னீங்களே, அந்த எழுப்பு நக்கின எங்கள் தேசத்தில் பற்றி எரியட்டும். எங்கள் தேசத்தில் எழுப்பு நக்கினை பற்றி எரியட்டு ஏசப்பா. மகாபெரிய எழுப்பு நக்கின எங்கள் தேசத்தில் பற்றி எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நிய கண்கள் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் காண உதவி செய்திருங்க. தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்கு அந்த எழுப்பு நக்கினை பற்றி எரியட்டும். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்கு அந்த எழுப்பு நக்கினை பற்றி எரியட்டு ஏசப்பா. அந்த அக்கினை ஒவ்வொரு சபைகளுக்கு பற்றி எரியட்டும். அந்த அக்கினி தேசத்தில் ஒரு சபைகளை பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகாபெரிய எழுப்பு நக்கினி பற்றி எரியட்டும் ஏசப்பா. அக்கினியை போட வந்து சொன்னீங்களே, அந்த எழுப்பு நக்கினி ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளை பற்றி எரியட்டும். எங்க தேசத்துக்கு அந்த எழுப்பு நக்கினி பற்றி எரியட்டும் ஏசப்பா. இந்த தேசத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எழுப்பு நக்கினி பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த அக்கினியை ஊற்றுங்க ஏசப்பா. மகாபெரிய எழுப்பு அக்கினியை பார்க்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதல் உலகத்தில் எழுப்புதல் மாற்றும்படியா நாங்கள் ஆண்டவர் நாங்கள் திறப்புல நிற்கிறேன் ஏசப்பா. நாங்கள் திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. இது போல தேசத்தில் அநேக ஜனங்கள் திறப்புல நிற்கிற நீர் எழுப்பி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த எழுப்புதல் அக்கினி ஆண்டவரே எங்க தேசத்தில் ஒரு சபைகளை பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினி தேசத்தில் அந்த ஊற்று நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அடுத்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு ஊழியக்காரருக்கும் சுகம் உண்டாகணும். எழுப்பு ராஜ்யத்துக்காக சபை எப்படி நடத்தணும், குடும்பத்தில் இருக்க தேவைகள், ஊழியத்தில் இருக்க தேவைகளை சந்திக்க போனால் எத்தனையோ ஊழியக்காரர் வியாதியோடு இருக்கிறாங்க.
எத்தனையோ பிரச்சனையோடு இருக்கிறாங்க. கர்த்தாவே ஊழியக்கார குடும்பங்களை பாதுகாத்துக்கணும். ஊழியத்துக்கு போகிற பிரயாணத்தில் அன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, காரைக்குடியில் இருக்க ஒரு பாஸ்டர் ஊழியத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கையும் காலும் போச்சான். ஒரு சபை தேசத்தில் இருக்க ஒரு சபைகள் இருக்க ஊழியக்காரருக்கா தேவைகளுக்கா சந்திக்க போனால் பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. வரங்கால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க. அப்படி ஜாமோனமா அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க ஒரு ஊழியக்காரர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரர்களுக்கு நம்ம வெள்ளமே இறங்கட்டு ஏசப்பா. ஆண்டவரே, சபையை எப்படி நடத்த ஞானத்தை கொடுங்க, கிருபையை கட்டளையிடுங்க ஏசப்பா. குடும்பத்திற்குள்ள தேவைகளை சந்திங்க ஏசப்பா. எத்தனையோ ஊழியக்காரர் வியாதியோடு இருக்காங்க ஏசப்பா. வியாதி படுக்கைகள் மாறட்டு ஆண்டவரே, வியாதி படுக்கைகள் மாறட்டு ஏசப்பா. மனசில் இருக்கிற வேதனைகள் மாறட்டு ஆண்டவரே. சபையை குறித்து இருக்கிற கலக்கங்கள் மாறட்டு ஏசப்பா. கர்த்தாவே, ஊழியத்தில் இருக்கிற பாரங்களும் மாறட்டு ஏசப்பா. தேசத்தில் இருக்க ஒரு ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டே. மிஷினரிமார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. சுவிசேஷர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஊழிய பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு எல்லா தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஊழியத்தில் இருக்க எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு விரோதமாக எலிமினிக்கிற எல்லா மனுஷ கிரைகள் அழிக்கப்படட்டும், மாந்திரத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி சேர நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இந்த தேசத்தில் இருக்கிற அந்த திருநங்கைகளுக்காக ஜெபிப்பான், நரிக்குறவு இனத்திற்காக ஜெபிப்பான். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு உண்டாகணும், அவங்களுக்குள்ளே ஒரு கர்த்தருடைய வல்லம் இறங்கணும். எத்தனையோ திருநங்கை தெருவில் பிச்சை எடுத்திருக்காங்க. ஏன்னா தாய் தகப்பனை அரவணைக்காமல் இருக்கனால அந்த அன்பு இல்லாமல் தான் பிச்சை எடுக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த திருநங்கைகளை கர்த்தருடைய வல்லம் இறங்கணும், நரிக்குறவர்களை கர்த்தருடைய வல்லம் இறங்கணும். ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ரட்சிப்பா கட்டளை எடுங்கப்பான்னு சொல்லி ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க திருநங்கைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நரிக்கிறவருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டு ஏசப்பா. கர்த்தா, அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டு ஏசப்பா. ஆண்டவரே, நீரே மெய்யான தகப்பன் என்று காண உதவி செய்திருங்க, நீரே மெய்யான தாய் என்று காண உதவி செய்திருங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு திருநங்கைகளும் எல்லாமே இறங்கட்டும், ஒவ்வொரு திருநங்கைகளும் எல்லாமே இறங்கட்டும் ஏசப்பா. அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும், அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. நரிக்குறவர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. நீரே உண்மையான தெய்வம் சொல்லி கண்டுகளை உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாரம்பரிய கட்டுகளும் உடைக்கப்பட்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு நபர்களை பற்றி எரியட்டும், உங்களுடைய வல்லமை ஒரு நபர்களை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மகாபுரிய ரட்சிப்பை காண உதவி செய்து இல்லைங்க ஆண்டவரே. திருநங்கைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நரிக்குறவர்கள் ஒரு மாற்றம் உண்டாகும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மகாபுரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தேசத்தை ஆள்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிப்பான். ஒரு அதிகாரி குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். நம்ம தேசத்தில் இருக்க ஒரு அதிகாரிகள் நீதியின்படி நடந்தாத்தான் நம்ம தேசத்தை நீதியின்படி நடத்த முடியும், நம்மளும் நீதியின்படி நடத்த முடியும். ஒரு தேசத்தில் இருக்க ஒரு அதிகாரிகள் ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் ஆளுகை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் ஜெபம் கைகளை வானத்துக்கு உயர்த்தி. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரிகளும் தேவனுடைய ஊழியக்காரன் வசனம் சொல்லப்படுது. அந்த தேசத்தை ஆள்ற ஒவ்வொரு அதிகாரிகளும் எல்லாமே இறங்கட்டும், ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் எல்லாமே இறங்கட்டும் ஏசப்பா. ஜனங்களை நீதியின்படி வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளை ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஒவ்வொரு அதிகாரிகளை ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளை ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஒவ்வொரு அதிகாரிகளை ரட்சிப்பை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஒரு அதிகாரிகளை ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு அதிகாரி குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரி குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஒவ்வொரு அதிகாரி குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு பயந்து நடக்கிற நபர்களை மாற்றுங்க ஏசப்பா. தேசத்தில் இருக்க ஒரு நபர்கள் ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை எப்படி ஆளணும், ஜனங்களை எப்படி நடத்தும் தேவன் ஞானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு அதிகாரிகளை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், உமக்கு பயந்து ஆண்டவரே தேசத்தை ஆள உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவர், நீர் உம்முடைய ஆலோசனை கேட்டு ஆண்டவரே ஜனங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு ஒரு அதிகாரிகளை ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரி குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. சேர நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா
பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்துக்கு தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். கர்த்தர் ஒரு பலத்தை எழுப்புதலை தருவார். எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிக்க தொடங்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். முதலாவது ஜெப குறிப்பா, நம்ம தமிழகத்தில் ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்குது, கொலை அதிகமாக நடக்குது, தற்கொலைகள் அதிகமாக நடக்குது. இதனால் சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட வாழ்கிற வயசில் அவங்களுடைய ரட்சிக்கப்படாமல் கர்த்தரை அறியாமல் இறந்து போகிறாங்க. தேவன் தாமே அந்த கொலை செய்ய தூண்டு விடுகிற கிரியைகள் அழிக்கப்படணும், ஆக்சிடெண்ட்டை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படணும், தற்கொலைக்கு தூண்டு விடுகிற கிரியைகள் அழிக்கப்படணும் சொல்லி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோமா? உன்னின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா, இந்த வேளையிலும் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்பொழுதும் கூட எங்கள் தமிழகத்தை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தமிழகம் முழுவதும் உடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. ஆக்சிடெண்ட்டை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தற்கொலைக்கு தூண்டு விடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்ட ஆண்டவரே. கொலை செய்ய தூண்டி விடுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா, கர்த்தருடைய அன்பு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே உண்டாகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கொலை செய்ய தூண்டி விடுகிற அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும், தற்கொலைக்கு தூண்டி விடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண கட்டுக்கள் எங்கள் தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ ஆக்சிடென்ட்ல அப்பா அநேகரும் அறிந்து கொள்ளாம அழிந்து போறாங்களே ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆக்சிடென்டின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். இந்த கிரியைகள் இருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீர் ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய அன்பு இல்லாம அநேகர் கொலை செய்ய தூண்டப்படுறாங்களே ஆண்டவரே. அந்த அன்பு உங்களுக்குள்ள உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அன்பு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே உண்டாவதாக இயேசுப்பா. ஆண்டவரே, அன்பு தணிந்து போற அந்த காலத்துல ஒவ்வொரு ஜனங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக இயேசுப்பா. ஆக்சிடென்டின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்ட ஆண்டவரே. தற்கொலைக்கு தூண்டி விடுகிற கிரியைகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அடுத்த ஜெப குறிப்பா, நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். அநேகர் இன்னைக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களாம் அந்த செல்ஃபோனில் இருக்க கேமுக்கு அடிமையாகி வெளியில் போய் விளையாடணுங்கிற அந்த பழக்கமே இல்லாமல் பிசாசனுடைய கட்டுக்கு அடிமையாக இருக்காங்க. தேவன் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் பாதுகாக்கணும், ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தணும். கர்த்தருக்காக அநேக வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். உன்னை பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தில் இருக்கிற வாலிபர்கள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, பாவத்தை விட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்ப உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயசுல ஆண்டவரே, நாங்கள் செய்யறது அறியாமைனால செய்யறாங்க ஏசப்பா. அது பாவம்னு அறியாம செய்யறாங்க ஆண்டவரே. செய்யறதெல்லாம் பாவம்னு நீர் அவங்களுக்கு உணர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளே நீர் ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்கள் நீர் உமக்கு தெரிந்து கொள்ளுங்க ஏசப்பா. எழுப்புதலுக்காக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செல்போனுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிற கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஒவ்வொரு வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களை தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கு நீர் பாதுகாப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்பட்ட ஆண்டவரே. செல்போனுக்குள்ள இருந்து வெளியில வரட்டே ஏசப்பா. உமக்காக நீர் அநேக சின்ன பிள்ளைங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்ட ஆண்டவரே. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அநேக சிறு பிள்ளைகளை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்களை நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படட்ட ஆண்டவரே. வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா. நீர்தாமே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தை விட்டு மனம் திரும்புவதாக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளே ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே சுவிசேஷங்களை
விசுவாசங்கள் விதைக்கப்படட்டும்பா. உம்மை பற்றின ஆண்டவரே இந்த அன்பு விதைக்கப்படுவதாக. நீர் ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்ததா நம்ம தேசத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு மதுபான கடைகளும் நிர்மூலமாக்கப்படணும். இதனால எத்தனையோ குடும்பங்கள் சீரழியுது. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க தன்னோட சின்ன வயசுலேயே தகப்பன்மார்களை இழக்கிறாங்க. அநேகர்கள் கடன் பிரச்சனையினால வர்றாங்க. இந்த கிரியைகளிலிருந்து தேவன் நிர்மூலமாக்கணும். போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்க கிரியைகள் நம்ம தமிழகத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படணும். எந்த அதிகாரிகள் இதற்கு காரணமாக இருக்காங்களோ அந்த அதிகாரிகளை தேவன் சந்திக்கணும். மதுபான கடைகள் நம்ம தமிழகத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படணும்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபணும். அப்படின்னு பரலோக பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா, எல்லா மதுபான கடைகளும் எங்கள் தமிழகத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படட்ட ஆண்டவரே. எங்கேயுமே மதுபான கடைகள் இருக்கக்கூடாது ஏசப்பா. நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கி வச்சிருக்கிற எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆண்களையும் நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் சந்திங்க ஆண்டவரே. இந்த குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கேயுமே மதுபான கடைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் அதிகாரிகள் கண்கள்ல ஒரு தயவை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா மதுபான கடைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். இதனால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போகுதே ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள கடன் பிரச்சனை வருதே ஏசப்பா. எத்தனையோ சின்ன பிள்ளைங்கள் ஆண்டவரே பெற்றோர்களை இழக்கிறாங்களே. இந்த வாலிபர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களே ஆண்டவரே. இந்த குடியினால எவ்வளவோ விபத்துகள் நடக்குதே ஏசப்பா. நீர் இந்த காரியங்கள் எல்லாம் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசையாய் தமிழகத்து மேல கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா மதுபான கடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. குடிவெறியின் ஆவி எங்க தமிழகத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர்தாமே செயல்படுவீராக ஆண்டவரே. அதிகாரிகள் கண்கள்ல பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களை நீ இந்த குடி பழக்கத்திலிருந்து மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மதுபான கடைகளை திறந்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு நபர்கள் இங்க போகக்கூடாது ஏசப்பா. இந்த கடைகள்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்படி எல்லாரும் எழுந்திருச்சிருவோமா? அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். கைகளை தட்டி பாடுவோம் அப்படியே. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது. கைகளை தட்டி சொல்லுவாம. என் இதயம் தியானம் செய்கையில் பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும். ஆமா, அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி நல்ல கைதட்டி பாடலாமே. சத்தமா சத்தமா பாடலாம். ஆமா, என் இதயம். அல்லேலூயா. அடுத்து நம்ம திருச்சபைக்காக நம்மளுடைய சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பலத்த ஒரு எழுப்புதலை நம்ம சபைக்குள்ள கட்டளையிட போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஆமென் சகோதரனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். முதல் ஜெப குறிப்பு, நம்ம சபையில் என்ன அநேக ஆத்துமாக்கள் வரணும். வருகிற ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை சுகம் உண்டாகணும். ஒருத்தர் கூட வியாதியில் திரும்பி வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அந்த வேலையை செபி கொடுத்ததுக்காக அண்டி செலுத்துகிற ஆண்டவரே, நீங்கள் சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் அழைச்சி வந்து சேர்க்குமே நாங்கள் செபிக்கிறோம். திரள் கூட்டமான ஜனங்களை எங்கள் சபைக்கு அழைச்சிட்டு வாங்க ஆண்டவரே. உங்கள் வல்லமையிலக்கரை இறங்குமே நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு ஜனங்களை வரவிடாமல் தடை பண்ணிக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லமை தாமே எங்கள் சபைக்குள்ள செயல்படுமே நாங்கள் செபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருத்தருக்கும் சுகுடும் விடுதலையை உண்டாகுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் அநேக அற்புத அடைகள் நடக்குமே நாங்கள் செபிக்கிறோம். அநேக வியாதிகளையும் சுகமாக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் வியாதியோடு வர ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை சுகத்தை கொடுக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷமாக குழந்தைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் யார் யார் குழந்தை இல்லாமல் இருக்கோ ஒவ்வொரு நபரையும் நீங்கள் தொடுமே நாங்கள் செபிக்கிறோம். அவங்க செய்த ஒவ்வொரு பாவங்களையும் தயவா மன்னிக்குமே நாங்கள் செபிக்கிறோம். இல்லை சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ள அநேக ஆத்துமாக்கள் அழைச்சி வந்து சேர்க்குமே நாங்கள் செபிக்கிறோம். நம்ம நல்ல கிருபைக்காக அண்டி செலுத்துறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. அடுத்ததா சபை கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம சபையில் இன்னும் அநேக தேவைகள் இருக்குது. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். எல்லா குறைவுகள் நிறைவாகணும். அது சீக்கிரமாக அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கணும். அதுக்குள்ள பணத்தை பொறுத்தெல்லாம் சந்திக்கப்படணும். சபைக்கு நல்ல ஒரு வாகனத்தை ஆண்டவர் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் கூடி. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அப்போ அந்த வேலையை செபி கொடுத்தக்க அண்டி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. எல்லா குறைவுகள் நிறைவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபைக்கு நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு நான் பணத்தை பொருத்தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். வல்லமை தாமே இந்த தேவைகளை சந்திக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு இன்னும் அநேக மியூசிக் சிஸ்டங்களை வாங்கி கொடுக்குமே நாங்கள் செபிக்கிறோம். அதுக்கு நல்ல பணத்தை பொருத்தை நீங்கள் சந்திக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது சீக்கிரமாக அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுமே நாங்கள் செபிக்கிறோம். அதுக்கு நல்ல தேவைகளும் சந்திக்கப்பட்ட ஆண்டவரே. சபை கட்ட விடாமல் தடை பண்ணிக்கிற எல்லா சாத்தானுடைய அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். அந்தகார லோக அதிபதிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை தாமே இந்த கட்டடத்து மேலே இறங்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் காலத்தில் நீங்கள் நேர்த்தியாக செவ்வையாக செய்து முடிக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது சீக்கிரமான இந்த ஆலயத்தை நீ கட்டி முடிக்குமே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பணத்தை பொருத்தை நீ சந்திக்கப்பட்ட நல்ல தெரிவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. அடுத்தது நம்மளுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு எல்லா பலவீனங்கள் மாற்றி போடணும். ஆண்டவர் அவங்களுக்கு கொண்டு அநேக இடத்துல வல்லமையாடு பயன்படுத்தணும். ஆவிக்கிற 9 வரங்களையும் கொடுத்து பயன்படுத்தணும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் கூடி. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வெளியின் செபிக்கு நல்ல தேவைக்கு அண்டி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக குடும்பம் சமூகத்தை வருகிற ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக எழுமி நிற்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். சாத்தான் போட்டிருக்க திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகுமே நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். இல்லை வன்கண் பொறாமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக உங்கள் வல்லமை தாமே இந்த குடும்பத்தோடு இருக்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் ஊழியத்து பொருளாக எங்கெல்லாம் நீ பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் செபிக்கிறோம். நீ பாதுகாப்பின் கரந்தாமே இறங்குமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யோபு வேலி அடித்து பாதுகாத்து கொண்டவர் எங்கள் ஊழியக்கார குடும்பத்தின் வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுமே நாங்கள் செபிக்கிறோம். நான் பெருசாக நல்ல கிருபைக்காக அண்டி செலுத்துகிறோம் ஐயா. ஏசு கிறிஸ்துவ நாம ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா,
பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ சேனை அல்லவா, நம்ம எல்லாரும் ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசியை எங்க கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. சொல்லுவோம் அப்படி. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. நிக்கிற உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து அப்படி ஜெபிப்போம். இந்த 8வது நாள் ஆண்டவர் நம்மளை இந்த இரவு ஜெபத்துக்குள்ள நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறா. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் தொடர்ந்து வர வச்சுக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய அந்த சமூகத்துல நான் ஆர்வமா வந்து ஆராதிக்கணும்னு வர்றீங்க இல்லையா? ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிங்க, இவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குங்க, இவர்களுடைய தேவைகளை நீங்க சந்தித்தருளுங்க. அற்புதத்தின் கரம் இறங்கட்டும்பா, அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும்பா, அற்புதத்தின் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதமுள்ள தேவனுடைய வல்லமை செயல்படுவதாக. ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க சமூகத்துல நிக்கிறாங்கப்பா. பலத்த ஆசீர்வாதங்களை தந்து இவர்களை உயர்த்துவீராக, பலத்த நன்மைகளை கொடுத்து உயர்த்துவீராக. ஜெபத்திற்கு ஆம் என்று பதில் தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, வருகிற திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம தேவகோட்டையில ஆமென் நம்ம சர்ச்சில் அந்த சுகமளிக்கிற கூடுகையை நாம் நடத்துகிறோம். அற்புத விடுதலை பெருவிழா. இந்த 6 நாள் கூடுகையிலையும் கர்த்தருடைய மகிமை செயல்படணும். எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நடக்கிற எல்லா நாளும் தேவனுடைய மகிமை செயல்படணும். நடக்கிற அந்த கூடுகை நடக்கிற எல்லா நாளும் கர்த்தருடைய பிரசன்னம் செயல்படணும். எழுப்புதல் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த தேவகோட்டை பட்டணத்துல ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அதற்குரிய தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமான ஜனங்கள் வருவார்களாக. நிரம்பி வழியத்தக்க ஒரு சூழல் உண்டாவதாக. அற்புதத்தின் கரம் இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. எழுப்புதலை கண்டடைய உதவி செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் தாமே கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். 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 கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து நாளைய தினத்துல இந்த கூடுகையில கலந்து கொள்வோம். கர்த்தர் முன்னோடு கூட இருப்பாராக. ஆமென்.